பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 65 அதிகாரம் 11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டிருக்கிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் இந்த ஆண்டை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சாத்தியங்களால் அல்ல, தேவனுடைய கிருபையால் நடத்தப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. கடந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் சவால்கள், தாமதங்கள், கண்ணீரான நேரங்கள் இருந்தாலும் தேவன் இந்த ஆண்டை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த முடிசூட்டுதல் என்பது ஒரு நிறைவு அல்லது ஒரு மகிமை, வெற்றியை குறிக்கிறது. தேவன் இந்த ஆண்டை அழகாக நமக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுனால உங்கள் பாதைகள் முழுவதும், அதாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படின்னா தேவன் எங்களை நடத்தும் இடமெல்லாம் அவரது ஆசீர்வாதம் நம்மை தொடர்கிறது. சில நேரங்களில் அந்த செழிப்பு என்பது ஒரு பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம். துன்பத்தின் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானமாக இருக்கலாம். பலவீன நேரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பலமாக இருக்கலாம். அல்லது சில காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கும்போது அது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த ஆண்டை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படி அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் நம்மை அவரை சார்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கடந்த நாட்களை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் அவர்களை நடத்தின பாதைகளெல்லாம், தேவன் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தின பாதைகள் எல்லாம் நன்மையால் நிரம்பியிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், உங்கள் ஒவ்வொருடைய பாதையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாதைகளை அறிந்தவர் உங்கள் பாதையில் இருக்கிறதான எல்லா இடையூறுதல்களையும் எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்கள் பாதையில் இருக்கிற எல்லா இடர்தல்களையும், உங்களை இடர பண்ணுகிற எல்லா கற்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாதைகள், நான் சொல்லுவேன், ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 3 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பாதைகளில் நீங்கள் கர்த்தரை நினைத்து கொள்ளும்போது நான் சொல்லுவேன், உங்களுடைய பாதைகள் எல்லாம் செவைப்படுத்தப்படுகிறது.
இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த நாளை நன்மையினால் முடிசூட்டிருக்கிறேன். உன்னுடைய பாதைகளில் கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை பார்க்கும்படி என்னை நினைத்துக்கொள். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையை உமது நன்மையினால் நீங்கள் முடிசூட்டியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் உமது ஆசீர்வாதங்களை உணரவும், நீர் நடத்தும் பாதைகளில் நாங்கள் நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.